வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றிதான் நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக எமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் திருமதி மார்கரெட் ஜெசி அவர்கள், கல்வியாளர். அவரிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம், இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்க்க போனோம்னா கம்மியான மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாலிடெக்னிக், ITI, டிப்ளமோ இந்த மாதிரி படிக்க போவாங்க. இல்லைன்னா அவங்க 11th 12th கண்டினியூ பண்ணிட்டு இன்ஜினியரிங் அப்படி போயிடுவாங்கிறது மாணவர்களா தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ பெற்றோர்களா இந்த மாதிரியான ஒரு தாட்டை கொடுத்துடுறாங்க. அதனால ஒரு ராங் இன்ஃபர்மேஷனே இதை பத்தி பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு என்ன காரணம்? அதாவது பாலிடெக்னிக் படிப்புகள்ல 50% பிராக்டிகல்ஸ். ஒரு 6 பாடங்கள் ஒரு செமஸ்டர்ல இருக்குன்னா 3 தியரி பேப்பர், 3 பிராக்டிக்கல் பேப்பர். ஸோ கல்வி கற்பதிலே கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கிற மாணவன் கூட எளிதாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை வைத்து பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பிள்ளை படிப்பதற்கு கஷ்டப்படுது என்றால் உடனே அவர்களை டிப்ளமோ படிப்பிலே கொண்டு சேர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா நன்கு படிக்கிற மாணவர்களும் அவங்க இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லைன்ல தான் போக வேண்டும் என்று விரும்பும் போது அவங்க பாலிடெக்னிக் படித்து விட்டு செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங்ல அவங்க அட்மிஷன் பெற்றார்கள் என்றால் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போதும் சிறப்பாக அவர்கள் செய்து நல்ல அரசு அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் அவங்க சேர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏனென்றால் பாலிடெக்னிக்ல அவங்க நல்ல பேசிக் கற்றுக்கொள்வார்கள். ஒரு மாதிரியான அவேர்னஸ் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் மாணவர்கள் மத்தியில பாலிடெக்னிக்னா ஒரு செகண்ட் இல்ல தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஆஃப்ரின். அவரிடம் பேசலாம். ஆஃப்ரின், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ஆஃப்ரின்? சொல்லுங்க. மதுரையிலிருந்து ஆஃப்ரின் பேசுறேன். சொல்லுங்க. நான் 10th 475 மார்க் எடுத்திருக்கேன். சரி. எனக்கு சயின்ஸ் டீச்சர் ஆகணும்ன்றது என்னோட சின்ன வயசுல இருந்து ஆசை. சரி. அதுக்கு பயோமேத்ஸ் எடுத்தா எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு 900க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ பியூர் சயின்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த குரூப் எடுக்கலாம், ஒரு தெளிவான விளக்கம் வேணும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 900க்கு மேல மார்க் எடுக்கிறது கஷ்டம்ன்றதே ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன். அது இருக்கக்கூடாது. நீங்க எந்த குரூப் எடுத்தாலும் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் அதுல நீங்க முழு கவனமும் செலுத்தும் போது இப்போ நீங்க நல்லா 90% மேல எடுத்திருக்கீங்க. அதை விட அதிகமா எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் யூ ஷோ டுவர்ட்ஸ் தட் சப்ஜெக்ட். இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இப்ப இது முடிச்சுட்டு இப்ப 11th 12th பண்றாங்க அப்படிங்கும் போது இதுக்கு தனியா வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் மாதிரியோ இல்ல கிராஷ் கோர்சஸ் மாதிரியோ இருக்குமா? அந்த மாதிரியான விஷயங்கள் சயின்ஸுக்காக அங்க கிராஷ் கோர்சஸ் என்று எதுவும் இல்ல. அது அவங்க ஒரு சயின்ஸ் டீச்சர் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அதுக்கு அவங்க அதை எப்பவும் படிக்கிற மாதிரி பிஎஸ்சி தென் எம்எஸ்சி அந்த மாதிரி அவங்க எம்ஃபில் கண்டினியூ பண்ணி இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். எல்லாரும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகும்போது நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. இன்னொரு நேயர் உசிலம்பட்டியிலிருந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? தொடர்ந்து பதிவு செய்யுங்க. சார், என் மக 270 எடுத்துருக்கலாமா? சரி. அது என்ன குரூப் எடுப்போம்? அவங்க கிட்ட கேட்டீங்களா? உங்களுடைய மகள் கிட்ட கேட்டீங்களா என்ன குரூப் அவங்களுக்கு எடுக்கணுங்கிற மாதிரி கேட்டீங்களா? அவங்க கேட்டரிங் எடுக்கிறோம்ன்றாங்கம்மா. கேட்டரிங் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. சரி. ஆமாமா, செகண்ட் குரூப் எடுப்போம்னு நாங்க சொல்றோம்மா. கேட்டரிங்லயும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 10வது முடித்த உடனே அவர்கள் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அந்த ஃப்ரண்ட் ஆபீஸ்ல பெண்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. மேடம், இப்ப ITI எடுத்து படிக்கிறாங்க, பாலிடெக்னிக் எடுத்து படிக்கிறவங்க கிட்ட இப்ப நம்ம இன்ஜினியரிங் சொல்லும் போது சில ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இம்பார்ட்டன்டா இப்ப பீக்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு. அது அந்தந்த காலகட்டத்துல அதுக்கான வேலை வாய்ப்பை வச்சுதான் அவங்க டிசைட் பண்றாங்க. அதே மாதிரியே டிப்ளமோ படிக்கும் போதும் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஸ்ட்ரீமா இப்ப பீக்ல இருக்கிற ஸ்ட்ரீம் தான் என்ன? அது பீக்ல அப்படின்னு பார்க்கும்போது யார் வந்தாலும் அட்மிஷன்ல மெக்கானிக்கல்ல தான் ரொம்ப விரும்பி வருகிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. அவங்க எப்போதும் ஆட்டோமொபைல் ஏதாவது அவங்க அதுல நோண்டிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல அவர்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி பெற்றோர்கள் மெக்கானிக்கல்ல சேர்வதற்கு அதிக ஆர்வம் காட்டுறாங்க.
கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சுப்ரஜா, அவரிடம் பேசலாம். சுப்ரஜா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க சுப்ரஜா. ஆக்சுவலி நான் இப்போ 10th 90% அபவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். ஓகே, நான் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் இன் ஃபியூச்சர்ல. சோ அதனால இப்போ நான் 10th முடிச்சுட்டு 11th என்ன குரூப் எடுக்கலாம்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சுப்ரஜா. இது குறித்து சேலத்தில் இருக்கும் எமது விருந்தினர் திரு அருண் விஜய் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப இந்த ஸ்டூடெண்டுடைய குவெஸ்டனுக்கு நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? என்ன क्वेश्चन மறுபடியும் சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க வந்து இப்பதான் 10th 90 and above எடுத்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க, இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான வேற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவா இருக்கு, அதை பத்தியான உங்களுடைய கருத்து என்ன? சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு குரூப்பையுமே எடுக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லையா? பொதுவா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அதான் ரெண்டுல எது வேணா அவங்க சூஸ் பண்ணலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெண்டுலயுமே இருக்கு, அவ்வளவுதான். ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, அந்த சயின்ஸ் குரூப் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பயாலஜி ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரா வருது, அதுக்கு பதிலாக இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரப்போகுது. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க முடியும், நல்லா பண்ண முடியும் அப்படின்னா, ஐ வில் ரெக்கமெண்ட் பயோ, பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, வேர் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். நீங்க எதுக்கு வேணா போகலாம், மெடிசனும் போகலாம், இன்ஜினியரிங் போகலாம், யூ கேன் கோ டு எனி ஸ்ட்ரீம். பேசிக்கலி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் நீங்க போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கருத்து சொல்ல நினைச்சேன் இந்த 10th மாணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல. மெயினா என்ன பாத்தீங்க அப்படின்னா, மேடம் டிப்ளமோ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து டிப்ளமோ ஒரு ஸ்ட்ரீம், அது இல்லைன்னு சொல்ல. பட் +1 +2 வந்து பள்ளியில் சேர்ந்து மாணவர்கள் படிக்கும் போது ஒரு மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா. சோ அதனாலதான் இந்த +1 +2 வந்து ரொம்ப முக்கியமா வந்து நான் கருத்துறேன் பர்சனலா. சோ +1 +2 பண்ண முடியாது, என்னால வந்து இன்ஜினியரிங் பெருசா படிக்க வைக்க வேணாம்னு சொன்னா இல்லையா, பொருளாதாரம் வந்து ரொம்ப இதா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து டிப்ளமோ இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். பட் இல்ல அப்படின்னா நிச்சயமா +1 +2ல ஏதோ ஒரு குரூப் எடுத்துட்டு அவங்க போட்டி திறன், அங்கதான் வந்து அந்த மெச்சூரிட்டி வரும். ஏன்னா அந்த 11th and 12th வரும்போது அவங்க 16 வயசு 17 வயசு 16 17 இயர்ஸ் இருக்கும்போது அந்த பிரெயினோட மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வேணும். சோ அது ஹை லெவல்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் மேடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்து இல்ல பொருளாதாரம் பிரச்சனை இருந்தா நீங்க கண்டிப்பா டிப்ளமோ எடுக்கலாம். ஏன்னா அதுலயும் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது உங்களுக்கு, பிராக்டிகல் பிளஸ் தியரி. நாம தொடர்ந்து பேசலாம் திரு அருண் விஜய், நாம தொடர்ந்து பேசலாம். மேடம், ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நெல்லையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஆனந்த், அவரிடம் பேசலாம். ஆனந்த் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ஆனந்த், சொல்லுங்க. மேம் 10th 230 மார்க் எடுத்துக்கேன் மேம். சரி, அதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா? இங்கிலீஷ் ஒரு வாரம் ஃபெயில் மேம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாமா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கலாமாங்கிறது. இங்கிலீஷ் பாடம் ஃபெயில் என்றால் அதை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்க முடியும். இப்ப அந்த May 26th இருந்து May 30th வர டைம் அவர் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம், இல்ல வேற எந்த விருப்பம் இருக்குதோ அதுல கூட அவர். அதனாசியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மைத்திலி, அவரிடம் பேசலாம். மைத்திலி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க மைத்திலி. நான் 12th முடிச்சு 966 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ நான் ஆர்ட்ஸ் லைன்லயும் போயிருக்கேன், இன்ஜினியரிங்க்கும் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கேன். இப்போ இன்ஜினியரிங்ல வந்து எனக்கு என்ன விருப்பம்னா ஃபேஷன் டிசைனிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். சரி, அதனால அது போகலாமா இல்ல ஆர்ட்ஸ் லைன்லயே போகலாமா, இது என்ன பண்றது? 150 தான் கட் ஆஃப் ஆனா காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு தெரியல பிஇக்கு. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மைத்லி. இது குறித்து நான் திரு அருண் விஜய் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப இந்த ஸ்டூடெண்ட்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அவங்க வந்து இப்ப ஒரு கிளம்சியான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இன்ஜினியரிங் பக்கம் போகிறதுக்கும் அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அவங்க வந்து எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலமால இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார்? கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. சோ கவுன்சிலிங் போகட்டும். அவங்க கவுன்சிலிங்ல வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்குதான்னு பாக்கணும் முதல்ல அவங்க. ரெண்டாவது அவங்க கேட்டகரி என்னன்னு தெரியல, ஓசியா பிசியா எம்பிசியா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்கணும் பேசிக்கா. பட் இன்ஜினியரிங்ல R1 வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனா அவங்களுக்கு மன வருத்தம் தான் வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது மேக்ஸ்ல அவங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இன்ஜினியரிங் எடுக்கலாம். இதான் என்னுடைய கருத்து. அது அவங்க செக் பண்ணிட்டு பண்ணி சொல்லுங்க. மேக்ஸ் மட்டும் நல்ல ஸ்கோர் பண்ணிருந்தாங்கன்னா, இல்ல மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ணல, ஏதோ 10 மார்க் 20 மார்க்ஸ் போயிடுச்சு, ஆனா மேக்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க இன்ஜினியரிங் எடுத்து பண்ணலாம். இப்ப அவங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்கல அப்படிங்கும் போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் வந்து ஆப்ட் பண்ணலாமா? அது வந்து இன்ஜினியரிங் கிடைக்காம இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். பட் அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல கல்லூரி டாப் காலேஜ் கிடைக்காம போகலாம்.
அதுக்கு பதிலா வந்து அவங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தா வந்து அந்த ஸ்ட்ரீம்ல போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு எம்சிஏஓ அல்லது வந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி ஒரு டீச்சரா போறதோ சோ இதை பொறுத்து தான் இருக்கு. சோ அதுக்கு பதிலா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுக்கலாம்னு சொல்லுவேன். நான் அதை எடுத்துட்டு அவங்க எம்சிஏ பண்ற மாதிரி இருந்தா ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ பிஎஸ்சி மேக்ஸ்ல அவங்க டீச்சரா போற மாதிரி இருந்தால் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் ஏதோ எடுத்துட்டு அதுல இருந்து ஹையர் ஸ்டடிஸ் போகலாம். இல்ல எம்பிஏ அந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தால் வேற சில ஆர்ட்ஸ் டிகிரி கூட எடுத்துட்டு போகலாம். ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைட் ஸ்ப்ரெடா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருண் விஜய் திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். ஹரிணி அவரிடம் பேசலாம். ஹரிணி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ஹரிணி சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ஹரிணி, தொடர்ந்து பேசுங்க. நாங்க பிடெக் ஆர்கிடெக்சர் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. நாடா எக்ஸாம் வந்து எப்படி எழுதுனா எல்லா இதுக்கு காலேஜுக்கும் போலாமா இல்ல எப்படி? ஆர்கிடெக்சர் பண்ணணும்னா நீங்க அந்த நேஷனல் எபிலிட்டி டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் அது எழுதணும். அது உங்களுக்கு வந்து பேப்பர்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் நேஷனல் டெஸ்ட். அது நீங்க அப்ளை பண்ணிட்டு த்ரூ அதுவும் பண்ணலாம். இல்ல டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் பண்ணிட்டும் நீங்க லேட்டரல் என்ட்ரில பிஆர்க்கு போய் சேரலாம். தர்மபுரியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். தங்கவேல் அவரிடம் பேசலாம். தங்கவேல் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சார் வந்து எங்க பையன் வந்து பிஇ படிச்சு முடிச்சிருக்கான், சிவில் இன்ஜினியர். ஓகே. என் பையன் வந்து சிவில் இன்ஜினியர் படிச்சு முடிச்சிருக்காங்க மேடம். சரி. அதாவது என் பையன் வந்து பிஇ முடிச்சதுனால வேலை வாய்ப்புக்கு வந்து என்ன இது கிடைக்க மாட்டேது. அதாவது அவன் படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி இப்ப வந்து அவனுக்கு இது கேட்கற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. சரி. அதாவது மேடம் ஒரு ஏதோ ஒரு கம்பெனி ரெடி பண்ணி விடுங்க மேடம். கம்பெனி எலிஜிபிலிட்டி அதாவது எந்த இன்ஜினியரிங் துறையில எடுக்கக்கூடிய எந்த கல்வி படிப்புல அவங்க என்ன செய்யணும்னா வெறும் அந்த கோர்ஸ் இந்த மட்டும் படித்தால் போதாது. ஜாப் ஓரியன்டட் அடிஷனல் கோர்சஸ் என்று அந்த படிப்புக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும். இப்ப சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஆட்டோ கேட் அவங்களுக்கு அதுல வந்து 3D மேக்ஸ் என்று அந்த எல்லா 3D வியூ போடுற அளவுக்கு சில அந்த திறமையில அவங்கள வளர்த்து கொள்ளலாம். அதே போல சிலர் வந்து சர்வேயிங்ல இன்றைக்கு வந்து டோட்டல் ஸ்டேஷன் வச்சு முழு சர்வேயிங் பண்ணக்கூடிய சில கோர்சஸே கொடுக்கறாங்க. இந்த கோர்சஸ் அதே எல்லாம் அவங்க தரவாக கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு அப்ராட்ல கூட வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல எஸ்டிமேஷன் ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை எஸ்டிமேட் பண்ணவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட ஸ்பெஷலைசேஷன் அவங்க பண்ணினால்தான் கம்பெனிஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய சில திறமைகள் அவங்க கிட்ட காணப்படும். வெறும் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை மட்டும் படிக்கும் போது அந்த வேலை வாய்ப்புன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது எந்த துறையிலும் அப்படித்தான். வேல்யூ ஆடட் கோர்சஸ் அவங்க பண்ணாதான் அவங்க வந்து அந்த ஜாப் மார்க்கெட்ல சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கறது. அப்கோர்ஸ் அதுதான் வந்து அவங்களுடைய மோட்டோவே. தே ஹேவ் டு செல் themselves in the market அப்படிங்கிறது. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். கடலூர்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். ஐஸ்வர்யா அவரிடம் பேசலாம். ஐஸ்வர்யா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். நான் 10th 494 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஏம் ஐஏஎஸ். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் பிளஸ் இப்ப 12th காமர்ஸ் எடுத்தா நல்லா இருக்குமா இல்ல பயாலஜி எடுத்தா எது ஈஸியா? அதுக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு எது ஈஸியா இருக்கும்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ஐஸ்வர்யா. இது குறித்து திரு அருண் விஜய் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப 494 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஒரு கிரேட் ஆம்பிஷன் வச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது. சோ இவங்க வந்து இப்ப பயோ வித் மேக்ஸ் எடுக்கலாமா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுக்கலாமாங்கிறது எங்களோட டவுட்டா இருக்கு. சோ வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? முதல்ல அவங்க பேசும்போதே தெரியுது அந்த ஒரு ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்கு, அந்த ஆத்மசக்தி இருக்கு. கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவாங்கன்னு உங்களை நான் வாழ்த்துறேன். நிச்சயமா ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் முக்கியம். ஆக்சுவலா முதல்ல வந்து தன்னம்பிக்கை, நம்மளால எதையும் முடியும். இரண்டாவது வந்து அந்த இன்ஃபுளுயன்சிங் எபிலிட்டி, லீடர்ஷிப் எபிலிட்டி. நம்ம சொன்ன 4 பேர் வந்து அதை வந்து வழிமொழிகிற மாதிரி அந்த கேலிபர், அந்த கேப்பபிலிட்டி தான் மெயினா இன்டர்வியூல செக் பண்ணுவாங்க. நீங்க பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், அப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம். இன்டர்வியூ போனா மெயினா உங்க தன்னம்பிக்கையை பார்ப்பாங்க. உங்களை அவமானப்படுத்துற மாதிரி கூட கேள்விகள் வரும் இன்டர்வியூல. நீங்க அதெல்லாம் தாங்கி கொண்டு ஸ்ட்ராங்கா நின்று அந்த இன்டர்வியூல எவ்வளவு போல்டா பர்ஃபார்ம் பண்றீங்களோ அதுதான் மெயினா. அதுலதான் நிறைய பேர் ஐஏஎஸ்ல வந்து மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை நான் இந்த ப்ரோக்ராம்ல பகிர்ந்துக்கிறேன். ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து உங்களால முடியும், என்னால நான் ஐஏஎஸ் பண்ண முடியும், அந்த தன்னம்பிக்கை முதல்ல வேணும். இரண்டாவது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மெயின்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, இன்டர்வியூல ஸ்கோர் குறைஞ்சு போயிடும். அதனால அவங்களுக்கு ஐஏஎஸ் கிடைக்காம அடுத்து ஐபிஎஸ் இல்லைன்னா ஐஎஃப்எஸ் கீழே போயிடுவாங்க.
சோ உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த படிப்பு எடுத்து நீங்க ஈஸிங்கிறதுல எந்த படிப்பு எடுத்தாலும் அதுல நீங்க ஷைன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் வரணும், போல்டா இருக்கணும். ஜெனரல் அவேர்னஸ், அதாவது டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் கம்பல்சரியா யூ ஷுட் கோ த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ் நீங்க பார்க்கணும். அன்றாட அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டினுடைய நடப்பு என்ன நடந்துட்டு இருக்கு, இதை சம்பந்தப்பட்டு மெயின்ஸ்ல உங்களுக்கு பேப்பரே இருக்கு, அதை நீங்க கோ த்ரூ பண்ணி ஆகணும். ஸோ யூ டேக் த ஃபர்ஸ்ட் குரூப். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிங்க. ஐஏஎஸ்ங்கிறது ஒரு டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்குள்ள நம்ம போக போறோம் ஆக்சுவலா. ஸோ யூ டேக் த ஃபர்ஸ்ட் குரூப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். அதுக்கப்புறம் என்னால முடியும், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் எல்லாம் படிங்க. அன்றாட வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு உலகத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, என்னால முடியும் அப்படின்னு. கண்டிப்பா யூ கேன் டு இட். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு அருண் விஜய். நீங்க சொன்ன அட்வைஸ் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தொடர்ந்து திருச்சியிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், புனிதவள்ளி. அவரிடம் பேசலாம். புனிதவள்ளி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க எங்க பையன் 286 எடுத்திருக்கோம். பிசினஸ் பேங்க்ஸ் கேக்குறான், எடுக்கலாமா இல்ல வரலாறுல எடுக்கலாமா? கடைசி வரலாறு எடுக்கிறான். அவன் விரும்புறானா, அவனோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை எடுக்கலாம். ஹிஸ்டரி குரூப் விரும்புறானா அவன் ஹிஸ்டரி எடுக்கலாம். வேற அவனுக்கு எது விருப்பம் இருக்கோ அந்த இதுல போடலாம். இல்ல இந்த மார்க் வைத்துட்டு அவன் டிப்ளமோ படிப்புகள்ல கூட அவன் நல்லா இது பண்ணலாம். ஒருவேளை ஹையர் செகண்டரி அகடமிக் படிக்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டானா ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல எடுக்கலாம். ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா 600 மார்க் அவங்களுக்கு பிராக்டிகல்ஸ். ஸோ ஈஸியாக அவங்க ஸ்கோர் பண்ணி அடுத்தது மேல படிக்க போறதுக்கு அட்மிஷன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும். வொகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் இருக்காங்க பேரண்ட்ஸும் சரி. சோ அவங்க என்ன விதமான சோர்ஸ் அணுகினாங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீம் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். வீட்ல இருந்தே பாக்கணும்னா நெட்ல ஓபன் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 145 ஹையர் செகண்டரிக்குள்ள கோர்சஸ் அங்க இருக்காது. அப்படிங்கும் போது நீங்க சொன்ன ஒரு விஷயம் இன்டர்நெட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு அர்பன்லயோ இல்ல ஒரு ரூரல்ல இருந்தோ வரவங்களுக்கு என்ன ஒரு சோர்ஸ் இருக்கு? அவங்க பக்கத்துல இருக்க அந்த இப்ப சென்னையில டிபிஐ ஆபீஸ்ல கேட்கலாம். அந்த மாதிரி அவங்க ஸ்கூல்ஸையோ இல்ல எஜுகேஷனலிஸ்ட் யாரையாவது அணுகி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இப்ப சிவில் மெக்கானிக்கல் இந்த போன்ற இதுல டிராஃப்ட்மேன், சிவில், பில்டிங் மெயின்டெனன்ஸ், மெஷினிஸ்ட், இப்படி மெக்கானிக்கலுக்காக மெக்கானிக்கல் டிராஃப்ட்மேன், இப்படி நிறைய கோர்சஸ் வொகேஷனல் இருக்கு. எலக்ட்ரிக்கல்ல நிறைய இருக்கு. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், காமாட்சி. அவரிடம் பேசலாம். காமாட்சி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம் காமாட்சி. மேடம், எங்க பையன் 225 மார்க் எடுத்திருக்கான் 10th. அவன் மேற்கொண்டு எதுவும் படிக்க வைக்கலாம். நாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு கேட்டிருக்கோம். இல்ல பாலிடெக்னிக்ல போடலாமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் காமாட்சி. கண்டிப்பாக நீங்க பாலிடெக்னிக்ல போடலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டா தெர்மல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சில பாடங்கள் கணக்கு சம்பந்தப்பட்டது இருக்கும். ஒருவேளை உங்க மகன் மேக்ஸ்ல கொஞ்சம் சிரமப்படுவானா அவனுக்கு மெக்கானிக்கல்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். ஆனா இது ஒண்ணும் இல்ல. அவனுக்கு அந்த ஏன்னா பாலிடெக்னிக் அப்படின்றதே ஒரு தொழில் கல்வி. அவனுக்கு அந்த துறையில ஒரு ஆர்வம் இருந்ததுனாலே அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே மிகவும் சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்க கல்லூரியிலே 220 எடுத்துட்டு 70-80% பாஸ் பண்ணி போன மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 225 மார்க் வாங்கிருக்காங்கிறது இல்ல, ஆஃப்டர் என்டரிங் இன்டு பாலிடெக்னிக் அவங்களுடைய டெடிகேஷன் அதுலதான் இருக்கு. பூஜா எங்க நேயர் காத்திருக்கிறார், சேலத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். பூஜா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நான் சேலத்துல இருந்து பேசுறேன். 483 மார்க் 10th எடுத்தேன். சரி, அடுத்து நான் என்ன படிக்கலாம்? பூஜா உங்களுக்கு உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பூஜா? எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துதான் நீங்க படிக்க முடியும். அதுக்கப்புறம் அதுலயும் நீங்க ஷைன் பண்ணலாம். நிஸ்ரீன் எங்க நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நிஸ்ரீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நான் 10th 479 எடுத்திருக்கேன். இப்போ நான் லெக்சரர் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எந்த குரூப் எடுத்தா நல்லா வர்த்தா இருக்கும்? லெக்சரர் எந்த ஏரியால நீங்க லெக்சரர் ஆகணும்னு விரும்புறீங்க? சயின்ஸ்லயா, இன்ஜினியரிங்லயா? இன்ஜினியரிங்ல. இன்ஜினியரிங்லன்னா உங்களுக்கு எந்த துறையில ஆர்வம் இருக்கோ அந்த துறைக்கு ஏத்தாப்புல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ் வித் சயின்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல போயிட்டு அதுக்கு மேல ஃபர்தரா எம்இ படிச்சு நீங்க லெக்சரர் ஆகலாம். இது குறித்து நான் திரு அருண் விஜய் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். சார், இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும், எனக்கு டாக்டர் ஆகணும், அதே மாதிரி என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு. இப்ப 11th 12th இப்ப ஐஐடி அப்படின்னு பார்க்கும்போது 9th ஸ்டாண்டர்ட்
at the earliest அப்படின்னு பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து கோச்சிங் கிளாஸஸ்லாம் ஐஐடிக்கு இப்ப சில மெட்ரோ சிட்டிஸ்ல நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இப்ப ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் எக்ஸாம் எழுதணும், ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல், அதே மாதிரி ஏஐட்ரிபிள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதும் போது அந்த ஸ்டூடெண்ட் 11th 12th இருந்து ப்ரிப்பேர் பண்ணா போதுமா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணுமா? இதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கி. அது சைக்கிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிரிக்கெட் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இங்க சுருக்கமா சொல்லிடுறேன். மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பார். அவரு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் பாத்தீங்கன்னா நின்ன இடத்துல இருந்தே 6 அடிப்பார். உலகத்துல அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அதே மாதிரி தில்ஷான் ஸ்கூப் அப்படிம்பாங்க. தில்ஷான் திறக்கலத்துல பாத்தீங்கன்னா அப்படி பின்னாடி வர பால அப்படி பின்னாடி 4-6 அடிப்பார் ஆக்சுவலா. சோ இது மாதிரி ஐஐடிங்கிறது ஒரு சைக்கி. அதாவது அந்த மைண்டை வந்து அப்படி நம்ம டியூன் பண்ணணும். எப்படி அப்படின்னா அவங்க படிக்கிறத வந்து புரிஞ்சு படிக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி படிச்சது எங்க அப்ளை பண்றோம். ஒண்ணுல ஒரு ஃபவுண்டன் பென் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த மாணவர்களுக்கு தெரியணும் ஆக்சுவலா. அதுக்குதான் வந்து இந்த 6th 7th 8th 9th இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்றது. சரி, இந்த ஒரு இது கிடைக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை வந்து பெற்றோர்களும் மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால எந்தெந்த வீட்டுல பெற்றோர்கள் இது மாதிரி நல்ல டாக்டர் இன்ஜினியரா இந்த ஐஐடி விஷயம் தெரிஞ்சதோ அவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து புரிஞ்சு படிக்கிறத வந்து சின்ன வயசுல இருந்தே கொண்டாந்துருவாங்க. இப்ப இது கிடைக்காம அவேர்னஸ் இல்லாம இருக்க மாணவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அது மட்டும் அந்த சைக்கி மட்டும் இருந்தா பத்தாது. 11th and 12th வரும்போது அந்த 11th and 12th சிலபஸ் அது என்சிஆர்டி புக்ஸ வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஐஐடிக்கு, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் நீங்க சொன்னீங்களா ப்ரீ டென்டல், அதுக்கு வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி 11th 12th 2 புத்தகங்களையும் அவங்க வந்து புரிந்து படித்திருக்க வேண்டும். அதுல டைரக்டா கொஸ்டின் வராது இந்த எக்ஸாம்ஸ்ல, நுழைவுத் தேர்வுகள்ல. அதுல எப்படி கேட்பாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி ஒரு 4-5 ஸ்டெப் போட்டு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி. சோ அப்ப அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பட் தமிழ்நாட்டோட சிச்சுவேஷன் என்னன்னா 11th மேக்சிமம் ஸ்கூல்ஸ்ல வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. சில ஸ்கூல்ஸ்ல நடத்துறதும் கிடையாது. 12th வந்து போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 12th வந்து ப்ளூ பிரிண்ட் பேட்டர்ன்ல இருக்கு. சோ புக்ல இருக்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட்ல படிக்கிறது. பட் அது இங்க வேலைக்கே ஆகாது. 11th சிலபஸ்ல 40 to 50% கேட்பாங்க, 12th 40 to 50% எல்லாமே சிந்திச்சு 4 ஆன்சர் இருக்கும். நீங்க வந்து டிக் பண்ண ஷேட் பண்ணா போதும். நீங்க வந்து எழுதுற வேலையே கிடையாது. எழுதுனா 2 மார்க் 4 மார்க் 10 மார்க் குறித்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் நெல்லையிலிருந்து அல்தாப், அவரிடம் பேசலாம். அல்தாப் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் அல்தாப், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன. மேம், நான் 10th 430 எடுத்திருக்கேன். ஓகே. நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல பைலட் ஆகணும்னு விரும்புறேன். எந்த கோர்ஸ் எடுக்கலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா? ஏரோநாட்டிக்கல் ஹையர் செகண்டரி மேக்ஸ் வித் பயாலஜி ஆர் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். எடுத்துட்டு நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணலாம். நிச்சயமா இன்னைக்கு வந்து 10th முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் அபண்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்களும் சரி, திரு அருண் விஜய் அவர்களும் சரி, உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.